வணக்கம். நான் டாக்டர் ஹரிஹரசுதன். நான் இங்கே வந்துட்டு எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் டீமில் வந்துட்டு டாக்டராக வந்துட்டு என்னுடைய டியூட்டி வந்துட்டு செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இங்கே வரக்கூடிய வந்துட்டு பேஷண்ட்ஸ் பொதுவாக பார்த்தா ரொம்ப தூரம் ட்ராவலிங், அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியை பார்க்குறக்கு ஹில் கிளைம்பிங் மூலிமா மேலே வரும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு டயர்ட்னஸ், கூடவே வந்துட்டு ஒரு லெத்தார்ஜி கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க. அவங்க வந்துட்டு மேற்கொண்டு ஃபிட்டாக இருக்கிறாங்களான்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா வந்துட்டு அடுத்தபடியாக வந்துட்டு அவங்க எதுவும் காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஸ்க்ரீனிங் வந்துட்டு மிக முக்கியம் வாய்ந்தது. அதை நம்ம பிபி அப்பரேட்டஸ், அதுக்கப்புறம் வைட்டல் மானிட்டர் பண்ணுறது மூலிமா நாங்கள் அவங்கள ஸ்க்ரீன் பண்ணுறோம். எஸ்பெஷலி வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள் வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப ஒரு லெத்தார்ஜி கண்டிஷன் வராங்க. அவங்க மேபி ஆல்ரெடி நோன் வந்துட்டு பிபி, சுகர் ஆர் கார்டியாக் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ அவங்க மெயினாக வந்துட்டு நல்லா இருக்கிறாங்களான்னு நம்ம அந்த இடத்துல ஸ்க்ரீனிங் ரொம்ப அவசியம். ஒருவேளை வந்துட்டு அதில் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் வந்துட்டு பிட்ஃபால்ஸ் இல்லை டவுனாக இருக்கிறாங்க, அவங்களுடைய எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, பிபி ஒரு வேளை ஹையாக இருக்குன்னா அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் சிவியராக இருக்கிற பேஷண்ட்ஸை நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரெஃபர் பண்ணி அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ள சொல்கிறோம். அதே போலவே வந்துட்டு மேலே ஏறி வரக்கூடிய பக்தர்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு கால் வலி இது போல் கம்ப்ளைண்ட்ஸோடு வரவங்களுக்கு பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு மெடிசன்ஸ் மூலமாகவும் கூட வந்துட்டு ஆயில்மெண்ட்ஸ் மூலிமா அப்புறம் ஃபிசியோதெரப்பி வந்துட்டு இங்கே கொடுக்குறோம் இந்த சென்டரில். ஸோ இது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது. நான் டாக்டர் வினோத் தேவராஜன். நான் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 10 வருஷமாக நான் வந்துட்டுருக்கோம். இங்கே சர்வீஸ்க்குங்கிறது எங்கேருந்து நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, பந்தனத்திட்டா அங்கேருந்து திருவாபரணம் பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் திருவாபரணம் மெடிக்கல் டீமோட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நான் வந்திருந்தேன். அதே சமயத்தில் இந்த வருஷம் ஐ பிலாங்ஸ் டு இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் பந்தனத்திட்டா ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் பாலியேட்டிவ் கேர் சென்டர் மூலிமா நான் இங்கே சர்வீஸ் பண்ணுற வந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷமாக இதுலேயும் சர்வீஸில் இருக்கும். இதனோட இனிஷியேட்டிவ் நம்ம நிஷாந்த் எடுத்திருக்காங்க, இங்கே இருக்கிற ஐஏபி கன்வீனியர். ஸோ அவங்களோட நாங்கள் ஜாயின் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ், ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக நீங்கள் சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, நீங்கள் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ்க்காக நீங்கள் வாக்கிங் நீங்கள் போகணும். ½ அன் ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் விரதம் இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் மலைக்கு ஏறணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளார நினச்சா மட்டும் பத்தாது, ஃபிசிக்கலாக நீங்கள் ரெடி ஆகணும். அப்போ ஃபிசிக்கலாக ரெடி ஆகணும் அப்படின்னா கால் பாதம் ½ அன் ஹவர் நீங்கள் வித்தவுட் ஸ்லிப்பரில் நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்கேஸ் டயபெட்டிக்காக இருக்குது, டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும்னா டாக்டரோட அட்வைஸில் டேப்லெட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் டயபெட்டிக்னால ஊண்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த ஊண்டு ஹீலிங் ஆகும். இல்லை அப்படின்னா வித்தவுட் ஸ்லிப்பரில் நீங்கள் மேலே ஏறுறப்போ ஊண்டு ஆகிடுச்சுன்னா அது ஹீல் ஆகிறது டிலே ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ½ அன் ஹவர் வாக்கிங் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதுங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸில் வரணும். அதே மாதிரியே பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பேர் சிவகுமார். நான் எனக்கு காலில் லைட்டாக பெயின்ட்டு சொல்லி இங்கே இது ஃபிசியோதெரப்பி இதுக்கு வந்திருந்தேன். அங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு இதில் தான் வந்தேன். ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போது எனக்கு ஓகே, நல்லா இருக்குது. இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பக்தர்கள் பண்ணிட்டு போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து பம்பை போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த ஃபிசியோதெரப்பி சென்டர் வச்சு சிறப்பாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தேவசம் போர்டு இந்த தடவை நல்லா சூப்பராக எல்லாம் பண்ணியிருக்கு. இல்லை, போன தடவை நம்ம வரும்போது இந்த மாதிரியெல்லாம் இல்லை. இந்த தடவை தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக வர்றதுனால அதுக்கு தகுந்தாரு அவங்களாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.